எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேளை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி 1 தீமோத்தேயுவினுடைய புத்தகம் 1வது அதிகாரம், அதனுடைய 12 20 வசனங்கள் முடிய கிட்டத்தட்ட 9 வசனங்கள் இருக்கிறது. சரிங்களா? நான் அத்தனையும் படிக்க போறது கிடையாது. ஆனால் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிற 3 முக்கியமான குறிப்புகளை மாத்திரம் நான் உங்கள் மத்தியிலே வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். இந்த பகுதியினுடைய கான்டெக்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். முதல் 7 வசனங்கள்ல பவுல் தனக்கு கிடைக்கப்பெற்ற கிருபையை குறித்து அவர் பேசக்கூடியவராக இருக்கிறார். கடைசியாக இருக்கக்கூடிய 2 வசனங்களிலே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையை நம்மளால் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே கலந்த ஒரு பகுதி தான் இந்த 2வது பகுதி, இந்த முதல் அதிகாரத்தினுடைய இந்த 2வது பகுதி. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிற 3 குறிப்புகள் என்ன என்பதை நம்ம இன்றைக்கு பார்க்கலாம். முதலாவதாக, பவுலை பொறுத்த வரைக்கும் பவுல் எப்பொழுதுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையை எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அதிலே தான் இந்த பகுதியிலேயும் கர்த்தர் அவருக்கு பாராட்டின கிருபை மேன்மையானது என்பதை அவர் நினைவு கூறுகிறார். அப்ப இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ள போகிற முதலாவது குறிப்பு என்னவென்று சொன்னால், ஒரு நல்ல விசுவாசி ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் அவன் கர்த்தருடைய கிருபையை எப்பொழுதும் மறந்து போகக்கூடாது. இன்னொரு வகையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு நல்ல விசுவாசி கர்த்தர் தனக்கு பாராட்டின கிருபையை எப்பொழுதும் அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நம்ம இந்த பகுதியிலிருந்து நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக நீங்க 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, அதுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பவுலை எப்படியாக எண்ணுகிறார் என்கிறது குறித்து நம்மளால வாசிக்க முடியும். அதுல குறிப்பாக 14வது வசனத்திலே, நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய கிருபை தன்னிடத்திலே மிகவும் அதிகமாக காணப்பட்டது என்பதை பவுல் இங்கே நினைவு கூறுகிறார். அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய 13வது வசனத்திலேயும் அவர் இப்படியாக சொல்கிறார், நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தேன், ஆனாலும் நான் இரக்கம் பெற்றேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் தனக்கு பாராட்டின இரக்கத்தை அவர் நினைத்து பார்க்கிறார். ஏன் என்று சொன்னா, பவுலுடைய பழைய வாழ்க்கையில கர்த்தருக்கு எதிராக அவர் என்னென்னலாம் செய்தார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இவ்வளவு செய்த எனக்கு இரக்கம் பெறுகிறதற்கு நான் தகுதி உடையவனா என்பதை அவர் யோசித்து பார்க்கிறார். தகுதி இல்லாத ஒருவனுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டினாரே, அவருடைய அந்த கிருபை எவ்வளவு பெரியது! அவருடைய கிருபையினாலே நான் எங்கேயோ இருக்க வேண்டிய நான் இப்பொழுது நல்ல நிலைமையிலே ஒரு காரியத்திற்குள்ளாக இருக்கிறேன் அப்படிங்கிறத அங்க சொல்லுகிறார். குறிப்பாக 12வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை உண்மை உள்ளவன் என்று சொல்லி எண்ணுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ தன்னுடைய ஊழியத்திற்கு தகுதி இல்லாத ஒரு நபரை கர்த்தர் தேர்ந்தெடுத்து அவனை தகுதிப்படுத்தி தன்னுடைய ஊழியத்திற்கென்று உண்மையுள்ளவன் என்று சொல்லி கருதி அவனை தன்னுடைய ஊழியத்திற்கென்று பயன்படுத்துகிறார் என்கிற இந்த காரியம், இந்த கிருபையானது பவுலுக்கு மிகவும் மெஸ்மரைசிங்கான ஒரு விஷயம், ரொம்பவும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாக இங்கே காணப்படுகிறது. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நமக்கு மிகுந்த கிருபையை பாராட்டி இருக்கிறார் இல்லையா? நாம் செய்த தப்பிதங்கள், நாம் கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவங்கள், அக்கிரமங்களிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து அவருடைய வேலையை செய்வதற்கு, அவருடைய நோக்கத்திற்காக வாழ்வதற்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர் எவ்வளவு அதிகமான இரக்கத்தையும் கிருபையும் நம் மீது காட்டியிருக்க வேண்டும் இல்லையா? எனக்கு, உங்களுக்கு, நம்ம ஒருவருடைய பாவங்கள் தெரியாது, ஆனால் எனக்கு என்னுடைய பாவம் தெரியும் இல்லையா? நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தையோ கிருபையோ பெறுகிறதற்கு தகுதி உடையவனா இல்லையா என்பது எனக்கு தெரியும் இல்லையா? அப்போ நான் நினைத்து பார்க்கும் பொழுது என்னுடைய பாவத்தை மன்னித்து என்னை அவருக்கென்று பயன்படுத்துவதற்கு கர்த்தர் அவ்வளவு இரக்கம் பாராட்டியிருக்கிறார். நான் அதற்கு தகுதியற்றவன், ஆனால் கர்த்தர் இரக்கமாக கிருபையாக அதை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்த்து நான் தனிப்பட்ட நிலைமையிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதை தான் நம்ம ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு நல்ல விசுவாசியாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் கர்த்தர் தனக்கு பாராட்டின கிருபையை சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. சரிங்களா? இரண்டாவதாக நாம் இந்த பகுதியிலிருந்து தெரிந்து கொள்கிறது என்னவென்று சொன்னால், குறிப்பாக 18வது வசனத்திலே இப்படியாக பவுல் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். தீமோத்தேயுவே, நீ என்ன செய்யணும்? உன்னை குறித்து முன்னுண்டான தீர்க்க தரிசனங்களின்படி நீ அவர்களை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி
இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன் என்று சொல்றார். கடைசியா நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். அப்போ இங்கே தீமோத்தேயுவை ஒரு நல்ல போராட்டத்தை போராடும்படியாக அழைக்கக்கூடியவராக பவுல் இங்கே காணப்படுகிறார். அப்போ ஒரு நல்ல விசுவாசியானவன் 2 காரியங்களை செய்ய வேண்டும். முதலாவதாக அவன் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். இரண்டாவதாக அவனுக்கு பின் இருக்கக்கூடிய அந்த ஜெனரேஷன், அவனுக்கு பின்னாக இருக்கக்கூடிய தலைமுறையை நல்ல போராட்டத்தை போராடுவதற்கென்று சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்தி அவர்களை பழகுவிக்க வேண்டியதும் அவசியமான ஒரு காரியமாக இங்கே இருக்கிறது. இங்கே ஒரு நல்ல விசுவாசி நல்ல போராட்டத்தை போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்க நம்ம வாசிக்கிறோம், முன் உண்டான தீர்க்கதரிசனங்களின்படியே. அப்போ தீமோத்தேயு எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்? ஒரு நல்ல போராட்டத்தை போராடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார். மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக, மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கும்படியாக தீமோத்தேயு இங்கே அழைக்கப்படுகிறார். சரியா? அங்க நம்ம வாசிக்கிறோம், நீ நல்மனசாட்சி உடையவனாக இருக்க வேண்டும், விசுவாசம் உடையவனாக இருக்க வேண்டும், நல்மனசாட்சி உடையவனாக இருக்க வேண்டும். 5வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கும் பொழுதும் அன்பு எதனாலே பிறக்கிறது என்று சொல்லும் பொழுது நல்ல மனசாட்சி உடையதுனாலே அன்பு பிறக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ இங்கேயுமே அதை தான் பவுல் இங்கே சொல்லுகிறார். நீ நல்ல மனசாட்சி உடையவனாக இருக்க வேண்டியது அவசியம். உன் நல் மனசாட்சியை பார்த்து மற்றவர்கள் உன்னை மெச்சித்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் உன்னை பார்த்து கர்த்தருக்குள்ளாக வர வேண்டியது அவசியம். உன்னுடைய நல்ல நடக்கையை காத்துக்கொள். உன்னுடைய சாட்சியை எப்பொழுதும் நீ காத்துக்கொள்ளக்கூடியவனாக இரு. உன்னுடைய இந்த வாலிப பிரயாயத்திலே உன்னுடைய வாழ்க்கையானது பேசும் பொருளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, நல்ல விதத்திலே பேசும் பொருளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தக்கூடியவராக இங்கே பவுல் காணப்படுகிறார். அப்போ ஒரு நல்ல விசுவாசி அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்திலே நல்ல போராட்டத்தை போராடக்கூடியவனாக இருக்க வேண்டும். தனக்கு எதிராக வரக்கூடிய எல்லா காரியங்களிலேயும் அவன் ஆவிக்குரிய நிலைமையில யோசித்து நல்ல போராட்டத்தை நிகழ்த்துகிறவனாக காணப்பட வேண்டும். நல்ல மனசாட்சி உடையவனாக அவன் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு முன்பாக முன்மாதிரியாக, மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழ வேண்டிய வாழ்க்கை அவனுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். 3வதாக நாம இந்த பகுதியிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால் 19 மற்றும் 20வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், இந்த நல்ல மனசாட்சியை சிலர் தள்ளி விடுகிறார்கள், விசுவாசம் ஆகிய கப்பலை சேதப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேருடைய பெயரையும் அவர் குறிப்பிட்டு அவர்கள் இப்படியாக தான் விழுந்து போனார்கள், அதனால அவர்களை நான் சாத்தான் இடத்திலே ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்போ 3வதாக நாம் இதுல இருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக இந்த நல்ல மனசாட்சியை நாம் தள்ளிவிடக்கூடாது. சரிங்களா? நல்ல மனசாட்சியை நாம் தள்ளிவிடக்கூடாது. அதே நேரத்திலே விசுவாசத்தை காத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போ என்ன அர்த்தம்? இந்த நல்ல மனசாட்சி நம்ம விட்டு எடுபடும் பொழுது நம்முடைய விசுவாசமும் ஆட்டம் கண்டு போகக்கூடியதாக காணப்படுகிறது. நான் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன், ஆனால் நான் நல்ல மனசாட்சி உடையவனாக இல்லை. என்னுடைய பாவங்களோ அல்லது மற்ற காரியங்களோ என்னை எப்பொழுதும் குற்றப்படுத்துகிறதற்கு தயாராக இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறது. என்னுடைய மனசாட்சி தூய்மையாக இல்லை என்று சொல்லி சொல்கிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசமானது ஆட்டம் கண்டுவிடும் என்பதை நம்ம மறந்துவிடக் கூடாது. அப்போ இந்த இடத்துல பவுல் 2 பேரை குறிப்பிட்டு அவர்கள் எல்லாருமே தவறான வழியில போயிட்டாங்க. சரியா? இந்த உதாரணத்தை வைத்து நீ தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன? நீ அவர்களை போல மாறிவிடக் கூடாது. சரிங்களா? அப்போ நமக்கு முன்பாக அநேக தவறான உதாரணங்களும் காணப்படும். அப்ப அதை பார்த்து நாம் மாறிவிடாதபடிக்கு, நாம் அவர்களை போல இல்லாதபடிக்கு நல்மனசாட்சி உடையவர்களாய் அதை தள்ளிவிடாதபடிக்கு நம்முடைய விசுவாசத்தை எப்பொழுதும் காத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ நம்மளுடைய விசுவாசத்தை ஆட்டி பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் எது வந்தாலும் சரி, அந்த எல்லா சூழல்களிலேயும் நம்முடைய விசுவாசத்தை ஸ்திரமாக பிடித்து கொண்டிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம் விசுவாசத்தை விடக்கூடிய சூழல்கள் வரும், அதை பரீட்சை பார்க்கக்கூடிய சூழல்கள் வரும். ஆனால் எல்லா இடத்திலேயும் நாம் கர்த்தரை மிகவும் பற்றாய் பற்றி கொண்டு ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட இந்த எல்லா காரியங்களும் நாம் செய்ய வேண்டும். என்னென்ன காரியம்? முதலாவதாக கர்த்தர் நமக்கு என்ன கிருபையை கொடுத்தாரோ நம்முடைய நிலைமையை யோசித்து பார்த்து அவர் நமக்கு பாராட்டின கிருபை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவதாக நாம் நல்மனசாட்சியும் விசுவாசமும் உடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் போராடின அதே நல்ல போராட்டத்தை மற்றவர்களுக்கு பழக்குவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். 3வதாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன? நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய தவறான உதாரணங்களை பார்த்து நாம் பின்வாங்கி போய்விடாதபடிக்கு நம்முடைய நல் மனசாட்சியும் விசுவாசத்தையும் காத்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட இந்த காரியங்களை நாம் செய்கிறதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.